சாப்பாடெலாம் இருக்குது. பார்த்திங்கன்னா கறி இதெல்லாம் நம்ம வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த நல்லாவே இருக்கு. இப்படி வச்சுருக்கோம். இது பீரோ, உடுப்பெல்லாம் மடித்து வச்சுருக்கோம். மேலே பாருங்கள் வைஃபை இருக்குது, ஹெல்மெட் இருக்குது. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான காணொளி ஒன்று ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னன்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் லைக் ஒன்று போட்டுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோ அப்படின்னு போய்ட்டு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஹோம் டூர் காட்ட போகிறோம். சரியா? இன்றைக்கி நம்ம இருக்கோம் இல்லையா, இந்த வீடை காட்ட போகிறோம். ஏன்னு கேட்டால் நிறைய பேர் ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லி பேசினெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அதனால் இன்றைக்கி ஹோம் டூர் போட போகிறோம். இது நம்ம ரெண்டுக்கு இருக்க வீடு தான், கூலிக்கு, அதாவது கொழும்பில் கூலிக்கு இருக்கிற வீடு தான் இது. அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடு மட்டும் தான் கூலிக்கு, இதில் இருக்க சாமான்லாம் நம்ம வீட்டு தான். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி எல்லோருக்கும். எப்படி நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ஊரில் பெரிய வீடெல்லாம் இருக்குது. நம்ம இப்போதைக்கு கூலிக்கு கொழும்பில் இருக்கோம். வாழ்வாதார பிரச்சனைனால நம்ம இங்கே இருக்கோம், வெளிநாட்டிலேருந்து வந்ததுக்கு பிறகு. என்னோட ஃபுல்லாக வீடியோங்கெல்லாம் பார்த்துருந்தா அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். புதுசாக பார்க்குறவங்க என்னோட வீடியோலாம் போய்ட்டு ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குது நம்ம வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம கிச்சனுக்கு போகிறது. பாருங்கள், அழகாக செஞ்சுருக்காங்க. இப்படித்தான் போகணும் கிச்சனுக்கு. பார்த்திங்கன்னா அதுதான் நம்மளோட கிச்சன். எப்படி கிச்சன் இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம இப்படித்தான் வச்சுருப்போம். சாப்பாடெலாம் இருக்குது. பார்த்திங்கன்னா கறி இதெல்லாம் நம்ம வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த இதில் தான் நம்ம தண்ணியெல்லாம் சுட வைப்போம். பார்த்திங்கன்னா அது மஞ்சள் சோறும் வெள்ளை சோறும். சாப்பிட பிடிச்சவங்க வாங்க, கட்டாயம் சமைச்சி தரோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மளிகை சாமான் வச்சுருக்கோம். தேவையான மளிகை சாமான்லாம் இங்கே இருக்குது. கடுகு, வெந்தயம், கொச்சிக்காய் தூள், அதுதான் இந்த கபட்டில் வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா எங்கர், சீனி, பருப்பு எல்லாம் வச்சுருக்கோம். இந்த கபட்டில் பார்த்திங்கன்னா கப்பெல்லாம் இதில் தான் அடுக்கி வச்சுருக்கோம். கப்பு, கோப்பை இதெல்லாம் அடித்து வச்சுருக்கோம். சிங்க்கு, சட்டி பானையெல்லாம் கழுவிட்டோம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அழகான ரெக்கோன்னு, சட்டி பானையெல்லாம் கழுவி வச்சுக்கலாம். இதில் கரண்டி, கத்தியெல்லாம் வச்சுக்கலாம். மற்றது பார்த்திங்கன்னா இங்கே பனிய சாமான்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். நமக்கு தேவையான சாமானங்கள், சமைக்கிறதுக்கு தேவையான சட்டி பானைகள். இது பார்த்திங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா சட்டி பானை, ரொம்ப பெரிய பெரிய சட்டி பானையெல்லாம் கழுவி. இங்கே பார்த்தீங்களா, பின்னுக்கு ஒரு கதவு ஒன்று இருக்குது. இந்த கதவு என்னன்னு கேட்டிங்கன்னா, பின்னுக்கு ஒரு கோயில் இருக்குது. பார்த்தீங்களா, திறக்கலாம். இந்த பிறகு பூட்டு போட்டிருக்கோம். கொழும்பில் இதெல்லாம் பூட்டு போட்டு தான் வச்சுக்கணும். ஏன்னு கேட்டால் கொழும்பை பொறுத்த வரைக்கும் பயமாக இருக்கும். பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள், விளங்குது. மரம் ஒன்று இருக்குது. இருங்க காட்டுறேன் கோயிலை. தெரிய மாட்டேங்குது இந்த செவுரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கொழும்பை பொறுத்த வரைக்கும் கேட் போட்டு தான் வச்சுருப்பாங்க வீடெல்லாம். ஏன்னா பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அதனால தான் இந்த கேட்லாம் அப்படி போட்டு இப்படி வச்சுருக்காங்க. இது நம்ம சொந்த வீடு இல்லை, கூலிக்கு இருக்கிற வீடு தான். இந்த கதவை சாத்திடுவோம். சாத்திட்டு அடுத்தது என்ன பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு சின்ன ரூம் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா விளங்கும். இந்த ரூமில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சப்பாத்தெல்லாம் வச்சுருக்கோம். இந்த உடுப்பெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த பக்கெட் வச்சுருக்கோம். மற்றது இங்கே தும்பு தெரியல வச்சுருக்கோம். இது ஒரு சின்ன ரூம் தான். பக்கத்துலேயே இருந்தால் பாருங்கள், காட்டுறேன். பார்த்தீங்களா, இது வந்து இப்படியே ஒரு சின்ன ரூம் ஒன்று. ஃபுல்லாக டைல்ஸ் தான், அழகாக கட்டியிருக்காங்க. ஆனால் வீடை இது பார்த்திங்கன்னா வாஷ்ரூம், நல்ல பெரிய ஒரு வாஷ்ரூம் தான் அது. டாய்லெட் எல்லாமே சேர்த்துருக்கு. பார்த்திங்கன்னா நல்ல இதுதான். இந்த தண்ணியெல்லாம் நியாயமாக தண்ணியெல்லாம் வரும். ஆர்த்திபன் பேனா கொண்டு போட்டிருக்காரு. ஷவர்லாம் நல்லா தண்ணியெல்லாம் வரும். பார்த்தீங்களா, ஷவரில் தண்ணி வருது. என்னன்னா டாய்லெட்லாம் பாருங்கள் நல்லாவே இருக்குது. இங்கே வந்து கொழும்புல வந்து இவ்வளோ பெரிய டாய்லெட் இருக்குது ஒரு பெரிய விஷயந்தான். அது நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கு. அதனால் நமக்கு ஒரு நல்ல டாய்லெட் இருக்க ஒரு வீடு ஒன்று கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம டாய்லெட் எப்படி இருக்குன்ட்டுன்னு எப்பயும் நம்ம நீட்டாக தான் வச்சுருப்போம். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லைட்டாக நிப்பாட்டிடுவோம். பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்ஸு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாங்க போயிட்டு பார்க்கலாம். இப்படியே போனோம்னா அதுதான் நம்ம போட்டு சாமி ரூம். பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம போட்டு சாமி ரூம். இந்த கதவை திறந்து பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூம். பார்த்திங்களா, அது ஒரு சின்ன பெட்ரூம். ஆனால் அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. எல்லா வசதியும் இருக்குது. ஃபேன் இருக்குது, எல்லாமே இருக்குது. வாங்க அடுத்த ரூமை பார்ப்போம். இங்கே ஒரு ரூம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது வந்து ஆர்த்திபன் விட்டு படிக்கிற ரூம். பார்த்திங்களா, இதில் தான் ஆர்த்திபன்ட்டு புக்கெல்லாம் வச்சுருக்காரு. பாருங்கள், ஆர்த்திபன் புக்கெல்லாம் வச்சுருக்காரு. ஆர்த்திபன் நல்லா வரைகிறனால நிறைய கலர்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காரு. இது வந்து ஆர்த்திபன் விட்டு ஸ்கூல் சாமான்லாம் அங்கே வச்சுக்குவார். இன்றைக்கி அயன் பண்ணிக்குவார். நம்மளும் அயன் பண்ணிக்குவோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கே இன்றைக்கி ப்ளக் இருக்குது. இதை போட்டாச்சு, இதில் அயன் பண்ணியாச்சு. மற்றது இதெல்லாம் ஆர்த்திபன் விட்டு திங்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா கட்டாயம் ஆம்பளை பிள்ளைங்க இருக்க வீட்டில் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிங்க. ஏன்னு கேட்டால் அதுங்க வந்து உடுப்பை வந்து கண்ட வாக்கில் கழட்டி வீசுங்க தானே. அப்போ அந்த நேரம் இதில் கொண்டு வந்து போட்டுருவாங்க. அப்போ அதனால இது நமக்கு ஒரு லேசாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி உடுப்பு மாட்டி வச்சுக்கிடலாம் லேஸு. பார்த்திங்கன்னா இந்த ரூம்லையே இப்படி ஒரு ரெக்கோன் வாங்கி வச்சுருக்கோம் நாங்கள் கொழும்பில். ஏன்னு கேட்டால் மழை காலத்தில் உள்ளுக்கே உடுப்பு காய போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளுக்கே கழுவி உள்ளுக்கே போட்டுக்கலாம். இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இந்த வீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அழகாக இருந்தால் அழகாக இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லாட்டி இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த காம்பரவுலேயும் நல்ல ஃபேன்லாம் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா ஒரு சந்து மாதிரி தெரியுது தென்னை. அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் அதில் வச்சுக்கலாம். நல்ல வசதியாக செஞ்சு வச்சுருக்காங்க. நமக்கு எது தேவைப்படாத பொருட்கள் இருந்தால் மேலே வச்சுருக்கலாம். பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கேன்.
சிலிண்டர் அடுப்பில் உள்ள அந்த பாக்ஸை வந்து நான் மேலே வச்சுருக்கேன். அந்த மாதிரி நிறைய சாமானங்கள் அப்படி இருந்துச்சுன்னா இதில் வச்சுக்கிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல அழகான டேபிள் ஒன்று இருக்குது. இதில் பாருங்கள் நல்ல நிறைய நம்ம வீட்டு சாமானங்கள், அதாவது க்ரீம், காது குடையிறது, செண்டு. இது பார்த்திங்கன்னா முக்கியமான ஆயில் ஒன்று. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொக்கனட் ஆயில் இருக்குது தானே, அதில் வந்து விட்டமின் பி தானே, விட்டமின் பி வில்லை வந்து ஒரு 20 வில்லை போட்டிருக்காரு மகன். போட்டு இந்த கொக்கனட் ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. இதை தலைக்கு வச்சோம்னு சொன்னால் முடி வந்து கொட்டாதான், நல்லா வளருமா. அதனால் நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பேபி ஆயில் அந்த பாட்டிலில் வந்து அவர் போட்டு வச்சுருக்காரு. மற்றது வந்து இது வந்து கொக்கனட் ஆயில். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் முடி கொட்டுறது வந்து நிற்கும். மற்றது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெறும் செண்டு, தைலம், அந்த ஐட்டம் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆர்த்தி பண்ணிட்டு வச்சுருக்கு, வினோட்டு புல்டூத் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர், லேப்டாப். இது பார்த்திங்கன்னா லேப்டாப் இருக்குது. இதில் எல்லாம் நிறைய சாமானங்கள் வந்து போட்டு வச்சுருக்கோம். மருந்து சாமானங்கள் தான் போட்டு வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க கட்டாயம் இங்கே வந்தால் நிறைய வில்லைகள் தான் குடிக்க வேண்டி வரும். பாருங்கள் நான் குடிக்கிற வில்லையெல்லாம் எவ்வளோ வில்லை குடிக்கிறேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா விளங்குங்க. பாருங்கள் இவ்வளவுமே ஹாஸ்பிட்டல் மருந்து தான். இது மட்டும் இல்லை, இதெல்லாம் நிறையவே தான், இதெல்லாமே ஹாஸ்பிட்டல் மருந்துகள் தான். பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால வெளிநாட்டில் போய்ட்டு வேலை செய்கிறவங்க வந்து கட்டாயம் இங்கே வந்தால் நோய்வாய்ப்பட்டால் இப்படித்தான் மருந்து குடிக்கணும். நான் அப்படித்தான் குடிக்கிறேன். இதுலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சாமானங்கள் தான் போட்டு வச்சுருக்காரு ஆர்டிபன். இது ஒரு முக்கியமானது ஒன்று பார்த்திங்கன்னா பாக்ஸு. அதாவது நம்ம எங்கே போனாலும் எடுத்துக்கிட்டு போயிடலாம். பார்த்திங்களா, சார்ஜரில் எங்கே போனாலும் இந்த அப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். போய்ட்டு புல்டூத்தை ஆன் பண்ணி பாட்டு கேட்டுக்கலாம். நல்லது ஒன்று. நீங்களும் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம போட்டு ஹோல் பார்த்திங்களா, குஷன்லாம் போட்டு இப்படி வச்சுருக்கோம். இது பீரோ, உடுப்பெல்லாம் மடித்து வச்சுருக்கோம். மேலே பாருங்கள் வைஃபை இருக்குது, ஹெல்மெட் இருக்குது. இது வந்து ஜன்னல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸு தான். நல்லாவே இருக்குது வீடு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள் மேலே ஃபேன்லாம் இருக்குது. இங்கேயும் அப்படித்தான். இந்த பாருங்கள், நம்மளுக்கு பொருட்கள் வந்து கூடையாக இருந்துச்சுன்னா இந்த சந்து மாதிரி இருக்கு இல்லையா, அதில் போட்டு வச்சுக்கலாம். அது எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸ்லோப் வீடு தான். இப்போ பார்த்திங்கன்னா முன் தொண்டு, இது தான் நம்ம வீட்டு முன் கதவு. பார்த்திங்களா, இதுதான் அப்படி நம்ம உள்பக்கமாக தரணும்னா இதுதான் கதவு. அது இல்லாமல் இல்லை கேட்டு. பார்த்திங்களா கேட்டு. ஏன்னு கேட்டால் கொழும்பை பொறுத்த வரைக்கும் நம்ம சேஃப்டிக்கு வந்து கேட் போட்டு வச்சுக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து கொழும்பில் வந்து திருடர்கள், அந்த ட்ரக்ஸ் வைக்கிறவங்க அப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கனால வீட்டு பாதுகாப்புக்கு வந்து இப்படி ஒரு இது ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. வெளியே போய்ட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீல் நிற்கிது. இதுதான் வாசல். பக்கத்துலலாம் வீடெல்லாம் இருக்குது, அதனால் பயமெல்லாம் இல்லை. மேலே பார்த்திங்கன்னா பன்சலை ஒன்று இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு ஹோம் டோர். நம்ம வீட்டு ஹோம் டோர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.